சாட்டி துறைமுறைங்கிட்ட எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு எப்படி இந்த சாட்டின்னு பேர் வந்துச்சு? எப்படி ரோட்டெல்லாம் சாட்டை அடித்து காசு கேட்பாங்களே அதனால் உங்களுக்கு அந்த பேர் வந்தால், இல்லை சர்க்கஸில் அதெல்லாம் வந்து சாட்டை அடித்து பண்ணி காமிச்சிங்களா? அது கொஞ்சம் கிளியர். இன்றைக்கி வந்து அதாவது என்னென்னா, நேற்று கமலை திட்டுறீங்க, இன்றைக்கி வந்து கமலை புகழ்கிறீங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் திட்டுறீங்க, அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறீங்க. விஜயகாந்த் எவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்க, எவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிறீங்க, இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் அதாவது மனுஷன் அப்படின்னா வாய் சுத்தம் இருக்கணும். அது ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஃபேமிலியிலே சொல்லலாம். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, என்ன ஆச்சு சுபா முத்துக்குமாருக்கு? அவர் 2011 வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. ஏங்க உங்கள் கட்சியாளர், ஏங்க உங்கள் அண்ணன் சும்மா சைலண்ட்டாக இருக்கார்? ஏன் அவருக்கு வந்து ஏன் டெத் ஆனார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஏன் ப்ரொசீட் பண்ணல? 2 வருஷத்தில் அப்படியே மறந்துட்டீங்க. அந்த நினைவு நாளில் தான் உங்கள் அண்ணா போய் உங்கள் பையனுக்கு காது குத்து வந்து நடத்தினார். ஏன் புரியுது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஏன் இந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு தெரியல. அது எப்படி சிம்பிளாக வந்து ஒன்றுமே எங்களுக்கு வந்து ப்ரூஃப் கிடைக்கல, யார் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சிம்பிளாக விட்டாங்க அது தெரியல எனக்கு. தளபதி வந்து சினிமாக்காரு அப்படிங்கிறீங்களே சாட்டை, இது இல்லவே இல்லையா சாட்டை? உன் அண்ணன் சைமன் செபஸ்டியன் அவர் யார் சாட்டை? 20 படம் நடிச்சிருக்காரு சாட்டை. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நீங்கள் கூட ஏதோ வந்து கான்செப்ட் நடிச்சிருக்கீங்க. இந்த லைலாமணி மக்கள் மன்றம் ஒன்று தந்தி டிவியில் நடத்தினாங்களே, ஐ திங்க் அதுதான் நேம் நினைக்கிறேன். அதில் சொன்னார். என்ன சாட்டிங்க நீங்கள் இவ்வளோ கூட சென்ஸ் இல்லாமல் இருக்கீங்க? சொல்கிறோம் திரும்பி அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் என்ன சினிமாக்காரர் இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு ஐ திங்க் விகடனான்னு தெரில, லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக நான் பார்க்கல. எனக்கு நீங்கள் பேச பார்த்தாலே செம்ம காண்டு. அந்த சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து வயிற்றுச்சில் சிரிக்கிறது. என்னன்னா பதில் தெரியல, மௌனை வச்சு செய்கிறாங்க. அதனால உங்களுக்கு பேச தெரியாமல் சிரிக்கிறீங்க. அதில் வந்து என்ன சொல்கிறீங்க, என்டர்டைனர் அவர் வந்து சினிமாவில் என்டர்டெயின் பண்ணுறவெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸ்குள்ளே வரான், நாங்கள் பொலிட்டிக்ஸ்குள்ளே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம். யோ, நீங்களாம் சினிமாக்காரர் தான், உன் அண்ணன் சினிமாக்காரன் தான். அதை முதல்ல நினச்சிட்டு பேசு. இனிமேல் அந்த மாதிரிலாம் வாய் விட்டு பேசாத. இனிமேல் வந்து முட்டா பையன் மாதிரிலாம் பேசாதீங்க, சரியா? மக்கள் மன்றத்தில் நீங்களும் லைலாமணியும் அதை முடிச்சுட்டு வந்து ஒரு டிவியில் வந்து பேசியிருக்கீங்க. அது யார் டிவிலான்னு தெரியல, நான் பார்க்கல. அந்த டிவியில் வந்து லைலாமணிக்கு வந்து பேசவே முடியல, திணறினாருன்னு. யார் லைலாமணி திணறினாரா? ஃபஸ்ட்டு உன்னை பேச வச்சுருக்கணும் சாட்டை. நீ வந்து என்ன பண்ணினா, ஃபஸ்ட்டு லைலாமணி பேசினார், அப்புறம் நீ பேசின, அதுக்கப்புறமா லைலாமணி, அப்புறம் கடைசியாக நீ இது பேசின. உஷாராக நீ என்ன பண்ணிட்டேன்னா, அவரால் வாய் திறக்க முடியாத மாதிரி என்ன பண்ண, ஏன்னா அவரால் அடுத்தது பேச முடியாது இல்லையா? ஸோ அது